ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ டிசம்பர் 12 USCIS வந்து புதுசாக சில ஃபோட்டோ ரிலேட்டடான அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஒரு சில வீசா கேட்டகரிஸ், அதாவது H1B, H4ல அண்ட் EAD, அதுக்கப்புறம் இந்த 21 இயர்ஸ் மேக்ஸ் அவுட் ஆகிற கிட்ஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராசஸிங்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து கேட்டகரிஸை அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இது எந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு அஃபெக்ட் ஆக போகுது அண்ட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இன் ஷார்ட் அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட். நம்பர் 1, இந்த ரூல் வந்து இமீடியட் எஃபெக்ட், அது ஒன்று. ரெண்டாவது, USCIS will only reuse a previously collected photograph only if it is less than 36 months old. And மூணாவது, self submitted photograph will not be allowed. அண்ட் நாலாவது, சர்டன் கேட்டகரிஸ்க்கு ஃபோட்டோஸ் எப்பயுமே தேவைப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கேட்கும்போது 36 மந்த்ஸா, இருங்க நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து வீசா ஸ்டாம்பிங்க்கு போகும்போதெல்லாம் 6 months ஓல்டு ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சில நேரத்தில் நம்ம அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் எடுத்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இல்லை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அது கீழே அந்த சென்டரில் வந்து ஒரு திருப்பி ஃபோட்டோ எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ 36 months எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்ஷனை தெரிஞ்சுக்கணும். இது வந்து USCIS ரிலீஸ் பண்ண ஒரு மெமோ. ஆனால் நம்ம வெளியே சென்னை கான்சுலேட்டில் போயிட்டு நம்ம வந்து வீசா ஸ்டாம்பிங்காக ஃபோட்டோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கீழே வரும். அது வந்து தனி டிபார்ட்மெண்ட், இது வந்து தனி டிபார்ட்மெண்ட். நம்ம நார்மலாக சென்னை கான்சுலேட்டில் போயிட்டு நம்ம வீசா இன்டர்வியூ ஸ்லாட்டோ அட்டன் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இல்லை ஃபோட்டோ கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அது வந்து நீங்கள் லாஸ்ட் 6 months ஓல்டு ஃபோட்டோ தான் கொடுக்கணும். அண்ட் ஒரு சில நேரத்தில் அது இன்னும் கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உடனே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அது வந்து தனி டிபார்ட்மெண்ட். இது வந்து அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸிங். இப்போ USCIS வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து அவங்க கிட்ட நீங்கள் பயோமெட்ரிக்ஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அது எந்தெந்த கேட்டகரின்னு பின்னாடி பார்க்கலாம். அந்த கேட்டகரியில் தான் இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, அதாவது யூஎஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஏஜென்சி, அவங்க கீழே தான் USCIS வருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கோவிட் டைமில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆளுங்களை வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வர வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பயோமெட்ரிக்ஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும்போது ஒருவேளை ஃபைலில் ஏற்கனவே அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஒரு சில கேசஸில் 5 years 7 years அண்ட் ஒரு பர்டிகுலர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும் ஓல்டு ஃபோட்டோவை கூட நாங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அதனால் நிறைய நன்மை அடைஞ்சது. ஒரு சில நேரத்தில் வந்து ப்ராசஸிங் டைம் வந்து கம்மியாச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ப்ரிவிலேஜை ரோல் பேக் பண்ணிவிட்டு முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு சில கேசஸில் பயோமெட்ரிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஏற்கனவே இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஆனால் அந்த ஃபோட்டோ 36 monthsக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அவங்க ரீயூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து திருப்பி அவங்கள பயோமெட்ரிக்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இன் ஷார்ட் அந்த 36 months ரூல். இப்போ எந்த மாதிரி வீசா கேட்டகரியில் அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து H1Bயில் பயோமெட்ரிக்ஸ் கிடையாது. ஃபோட்டோ வந்து இங்கே நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ நீங்கள் யூஎஸ்குள்ளேருந்து பண்ணும்போது பயோமெட்ரிக்ஸ் வராது. ஃபோட்டோலாம் வந்து அப்ளிகபிள் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பர்டிகுலர் கேஸில் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து F1 வீசாலேருந்து H1 கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, F1 வீசா ப்ராசஸிங்கில் அவங்க வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு 4 to 5 years ஓல்டு ஃபோட்டோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க H1B கன்வெர்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பழைய பயோமெட்ரிக்ஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் H1Bக்கு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இங்கே பயோமெட்ரிக்ஸ் திருப்பி எடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வராமல் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரோல் பேக் ஆனதுனால நீங்கள் திருப்பியும் வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் இந்த கேஸில். அடுத்தது H4 EAD. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் கொஞ்சம் மேக்ஸிமம் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி H4 EAD அப்ளை பண்ணும்போது இந்த கோவிட் டைம்லலாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பயோமெட்ரிக்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு சில நேரத்தில் அவங்க ஏற்கனவே பழைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஃபோட்டோ வந்து ஃபிசிக்கல் காப்பி அமிச்சிங்கன்னா அது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால H4 வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கன்ஃபார்மாக அவங்க பயோமெட்ரிக்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங், நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்க ஏஎஸ்சியில் போயிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெயிட் பண்ணி அதை கொடுத்து அதுக்கப்புறம் USCIS ப்ராசஸ் பண்ணி H4 EAD கார்டை வந்து கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெனியூ பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து
பயோமெட்ரிக்ஸ் ஒரு சில நேரத்தில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து எங்கள் ஃபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போது அது 36 மந்த்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் வந்து ரெனியூ பண்ணும்போது கூட இல்லை ஃபர்ஸ்ட் அவுட் எடுக்கும்போது கூட நீங்கள் வந்து அந்த பயோமெட்ரிக்ஸ் திருப்பியும் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா செக் அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து ஆட் ஆகிறதுனால ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ H4 EADக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷனும் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 36 மந்த்ஸுக்கு ஓல்டாக இருக்கிற ஃபோட்டோ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது இருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரெனியூ பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் H1Bக்கு வந்து 3 இயர்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ரூவல். அதுக்கப்புறம் அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி H4 அப்ரூவலும் 3 இயர்ஸ் இருக்கும், அந்த EADயும் 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி ரெனியூ பண்ண போகும்போதும் அவங்க வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வரும். அப்படி அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட், நாட் அ ப்ராப்ளம். இப்போ இந்த கிட்ஸ் சினாரியோ, அதாவது H4 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ப்ராசஸிங் பண்ணும்போது முக்கால்வாசி அவங்களை வந்து பயோமெட்ரிக்ஸ்க்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா உள்ளே வரும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அதே ரீயூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருவாங்க இல்லையா, அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிட் வந்து இங்கே 10 வருஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க H4 ரெனியூ பண்ணும்போதோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஸ்டேட்டஸ் மாறும்போது அவங்களுக்கு வந்து திருப்பி பயோமெட்ரிக்ஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஃபோட்டோவை அவங்க வந்து எடுத்து ரீயூஸ் பண்ணி அதை வந்து ப்ராசஸிங் கட் ஷார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த கிட்ஸும் வந்து பயோமெட்ரிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு சில ஃபார்முக்கு வந்து எப்பயுமே பயோமெட்ரிக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஃபார்ம்ஸ்க்கு அவங்க வந்து கோவிட் டைமில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நிறைய வந்து இன் பர்சன் விசிட் வேண்டான்றதால எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த எக்ஸப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கோவிட் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்க போகுது. ஸோ இந்த 4 ஃபார்முக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்கலாம் அவங்க வந்து பயோமெட்ரிக் எக்ஸாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு அந்த எக்ஸம்ஷன் கிடையாது. இந்த ஃபார்ம் வச்சிருக்க எல்லாருமே ரீசெண்டாக அவங்க வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் திருப்பி நீங்கள் இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது திருப்பி நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இன் கன்க்ளூஷன் நீங்கள் யூஎஸ்க்கு வெளியே இருக்கிற அந்த ஃபோட்டோ பாலிசி ரூல்ஸ் வந்து அது அப்படியே தான் இருக்குது, இட் இஸ் அன்டச்டு. ஆனால் யூஎஸ்க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சில கேசஸில் நீங்கள் யூஎஸ்ஏஎஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, அதுக்கு திடீர்னு இன்க்ரீஸ்டு பயோமெட்ரிக்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இந்த ரூல்னால தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் தான், இது லீகல் அட்வைஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு லீகல் ஏதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அட்டார்னியை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட அட்டார்னி கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற அட்வைஸை நீங்கள் லீகல் அட்வைஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.